சங்கீதம் 20:7-8 சொல்லப்பட்டபடி சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இன்றைக்கு நீங்க எதை மேன்மையா பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய வேலையவா, உங்களுக்கு இருக்க பணத்தையா, உங்க கூட இருக்கிற நண்பர்களையா, உங்க உறவினர்களையா, உங்க குடும்பத்தையா? ஒரு சில பேரு தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களை பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை இன்றையோடு நிறுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்க. இன்றைக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில நன்மையை செய்ய போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை, புதிய துவக்கங்களை செய்ய போற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க மேன்மையாக பார்க்கும் பொழுது, கண்டிப்பா நான் சொல்றேங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்ற வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க போயிட்டு இருந்தாலும் ஒரு நாளும் உங்கள் கால்கள் நொடிந்து போகாது, ஒரு நாளும் நீங்கள் சறுக்க மாட்டீர்கள். ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். நீங்க என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மேன்மை பாராட்டும் பொழுது, கண்டிப்பா நான் சொல்றேங்க, நீங்க நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க முறிந்து விழுவார்கள். ஆனா தேவன் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். God bless you.